நல்லது வந்தால் அதிர்ஷ்டம், கெட்டது வந்தால் கடவுளின் தவறு என்று நினைக்கிறீர்களா? இந்த கதை உங்கள் பார்வையை மாற்றும். ரவி மற்றும் தீப்தி என்ற தம்பதிக்கு குமார் என்ற மகன் பிறக்கிறான். குமாரின் இடது கை சிறிது ஊனமாக இருக்கிறது. இதை பார்த்து குமார் கடவுளை கோபித்துக் கொள்கிறான். ஏன் என்னை இப்படி படைத்தாய் என்று. சில வருடங்களுக்கு பிறகு ரவிக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது. ஆனால் அதை அவர் தனது அதிர்ஷ்டம் என்று சொல்கிறார். பிறகு ரவி ஒரு விபத்தில் இறந்து போகிறார். தீப்தியும் குமாரும் மீண்டும் கடவுளை கோபித்துக் கொள்கிறார்கள். பிறகு குமார் 10ஆம் வகுப்பில் முதலாம் தரம் பெறுகிறான். அதையும் அவன் தனது அதிர்ஷ்டம் என்று சொல்கிறான். பிறகு தீப்தி புற்றுநோயால் இறந்து போகிறான். குமார் மீண்டும் கடவுளை கோபித்துக் கொள்கிறான். கடைசியாக குமாருக்கு லாட்டரியில் 2 கோடி ரூபாய் கிடைக்கிறது. அதையும் அவன் தனது அதிர்ஷ்டம் என்று சொல்கிறான். இதில் என்ன புரிகிறது? நல்லது வந்தால் அதை நாம் அதிர்ஷ்டம் என்று சொல்கிறோம். கெட்டது வந்தால் அதை கடவுளின் தவறு என்று சொல்கிறோம். ஆனால் இதை நினைவில் கொள்ளுங்கள், கடவுளுக்கும் சாத்தானுக்கும் 2 நோட்டு புத்தகங்கள் உள்ளன. கடவுளின் புத்தகத்தில் 100 பக்கங்கள் உள்ளன. சாத்தானின் புத்தகத்தில் 1000 பக்கங்கள் உள்ளன. ஒரு நல்ல மனிதர் நல்ல காரியங்கள் செய்து தனது புஸ்தகத்தை நிரப்பினார், கடவுள் அவரை விரைவில் சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்வார். ஆனால் ஒரு கெட்ட மனிதர் தனது 1000 பக்கங்களை நிரப்பும் வரை இந்த பூமியில் தான் இருக்கிறார். அதனால்தான் ஒரு நல்லவர் விரைவில் இறந்து போறாரு, ஆனால் ஒரு கெட்டவர் நீண்ட காலத்தில் பார்க்கிறார். நீங்கள் எந்த புத்தகத்தை நிரப்புகிறீர்கள்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க.